Daily. Taste the Daily. யாழினி கர்ப்பமா இருக்கான்னு சொன்னாங்க. ஸ்கேனும் எடுத்து பார்த்தாச்சு அத்தை. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா? அப்ப வந்த உடனே முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இருக்கணும். எங்க எந்த நல்லதான் நீங்க பேச விட்டுருக்கீங்க? வந்த உடனே அண்ணிய சண்டைக்கு இழுத்தா எப்படி நல்ல விஷயத்த சொல்ல முடியும்? போடா அறிவு கெட்டவனே. அவ உண்டாயிருக்கான்னு சொல்ற, அத வாசல்ல வச்சு சொல்ல வேண்டாமா? நம்ம குடும்ப வாரிசுடா. ஆரத்தி எடுத்துல அவளை உள்ள கூட்டு வந்திருக்கணும். ஏய் ஏய் கௌரி, என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? குழந்தை நல்லபடியா பிறக்கணும் சாமி கிட்ட வேண்டிக்க. விபூதி போடு. அக்கா இங்க கொடுக்க. இந்த இளங்கோ மெதுவா வாமா, முன்னாடி வா. டேய் வந்து இங்க நில்றா. இளங்கோ அதை இங்க கொடு. நீ பிடிச்சுக்கோ, அக்காவை பிடிச்சுக்கோ. வா. கடவுளே, என் மருமகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குழந்தைய பெற்று தரணும். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. யாழினி ஆசீர்வாதம் வைக்கலாம். அம்மா சேர்ந்து நில்லுங்கம்மா. நில்லுங்க. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இருப்பா. ஏய் முதல்ல எனக்கு ஸ்வீட் கொடுறா. இதோ என்ன இளங்கோ இந்தா. சந்தோஷத்துல தலகால் புரியலையா? உங்களுக்கு சுகர் இருக்குங்க. சும்மா இரு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணும் ஆயிடாது. கூட ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன். பேரனோ பேத்தியோ எது பிறந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். பரவாயில்லம்மா, எப்படியோ நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொண்டு வந்துட்ட. நல்ல வேளை உன் தங்கச்சி மாதிரி நீ இல்ல. என்னங்க? ஏய் என்ன நொன்னங்க? பொம்பளையா அடக்க ஒடுக்கமா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இவ்வளவு கர்ப்பமா இருப்பா. ஆம்பளை மாதிரி சுத்தி கத்தி குத்து வாங்கிட்டு வந்திருக்கா. இனிமே அவ வயித்துல குழந்தை பிறக்குமோ என்னவோ, யாருக்கு தெரியும்? சந்தேகம்தான். வாய மூடுங்க. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதானே என்னடா தேடு புடுங்கலையேன்னு பார்த்தேன். ஆமா, உள்ளத சொன்னா உங்க எல்லாருக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வரும். மாமா நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னம்மா தங்கச்சி கலங்கனது நீ துடிக்கிற? உன்ன மாதிரி இல்லம்மா உன் தங்கச்சி. அவ ஆடுற ஆட்டத்துக்கு புள்ள இல்லாம அனாதையா நிக்கும் போதுதான் தெரியும். மாமா போதும். ஏய் என்ன, நான் சொன்னது சரிதானே? உன்னால குழந்தை பெத்துக்க முடியாது இல்ல? பா என்ன பேசுறீங்க? ஏய் விடு. யாழ்னி கர்ப்பமா இருக்காளே, கண்ணு பற்றுன்னு நினைச்சேன். உன் அப்பா தான் கரிச்சு கொட்டிட்டார்ல. இனி ஒண்ணும் பண்ணாது. அதனால நீ எதையும் கண்டுக்காத. ஏய் என்னத்த கண்டுக்க வேணாங்கிற? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன அமுதா வாய பொளந்துட்டு நிக்கிற? போ போய் எல்லாருக்கும் காஃபி போடு. அமுதா, நம்ம குடும்ப வாரிசு சுமக்கிற மருமகளை மட்டும் கவனிச்சா போதும். வெத்து வைத்துக்காரிய கிளம்ப சொல்லுங்க. இனியா, அவரு பேசுறதையெல்லாம் நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. ஆமா இனியா, மாமா வேணும்னே பேசுறாரு. நீ ஃபீல் பண்ணாத. புத்தி கேட்டு போய் பேசுற மனுஷன் பேச்செல்லாம் எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்டு விடு. இப்ப வரைக்கும் புள்ள இல்ல அது இதுன்னு யாழ்னிய கரிச்சு கொட்டினார்ல. இன்னைக்கு யாழ்னி அவரு முகத்துல கரிய பூசலையா? விடு விடுமா. அதெல்லாம் கூறு கெட்ட ஜென்மம். வாரிசு இல்லைன்னு கரிச்சு கொட்டணுங்கிற கவலையே இல்லாம இப்ப சந்தோஷப்படல. அதான் அதுதான் அவர் புத்தி, அவ்வளவுதான். நீ இதெல்லாம் கண்டுக்காத. இப்போ நாளைக்கு நீ உண்டானாலும் இப்படிதான் ஈனு இழிச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாம உன் முன்னாடி வந்து நிப்பாரு. இனியா, நீ என்ன மாதிரி இல்ல. ஒண்ணுக்கு 10 பெத்து போடுவ.
ஐயோ 10 அம்மாடி 1க்கு 10 பெத்து போட்டா யார் அதெல்லாம் பாத்துக்கிறது? ஏன் நீங்க தான் அத பாத்துக்கணும். ஏன் பாத்துக்க மாட்டீங்களா? 10 என்ன, நீ 20 கூட பெத்து கொடு. ஒன்னொன்னு அழும்போது தாத்தா தூக்கி கொஞ்சுவாரு. அதுங்க அவர் தலையில உதைக்கும் போதுதான் அவருக்கு புத்தி நல்லா வரும். சரி, பாவண்டா யாழினி பாரு, ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருக்கா. கூட்டிட்டு போய் அவளை உட்கார வை. போமா. சரிம்மா, நீ வா. பாத்து மெதுவா. Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.